திருவாரூரில் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வரும் 21ஆம் தேதி திருவாரூர் நகர் பகுதியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூட மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உத்தரவிட்டுள்ளார். உத்தரவை மீறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மதுபான கடைகளின் மேற்பார்வையாளர் மற்றும் மதுக்கூடங்களின் ஏலதாரர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சிவகங்கையில் பிரபல திரையரங்கம் காம்ப்ளெக்ஸ் நகராட்சிக்கு சொத்து வரி செலுத்தாமல் காசோலை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காந்தி வீதியில் 3 திரையரங்குகளை கொண்ட யாழினி சினிமாஸ் என்ற பெரிய திரையரங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த திரையரங்கத்தின் கீழ் தளத்தில் பெரிய அளவிலான ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டும் இயங்கி வருகிறது. இந்த வணிக வளாகம் மற்றும் திரையரங்கத்தின் உரிமையாளர் சிவகங்கை நகராட்சிக்கு 4,46,000 வரி பாக்கி செலுத்த காசோலை வழங்கியுள்ளார். இதை பெற்றுக்கொண்ட நகராட்சி நிர்வாகம் ரசீது கொடுத்துள்ளது. பின்னர் அந்த காசோலையை வங்கியில் செலுத்திய போது பணம் இல்லாமல் திரும்பி வந்துள்ளது. இது குறித்து கேட்டபோது திரையரங்கு உரிமையாளர் சரிவர பதிலளிக்காததால் நகராட்சி நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 28,76,000 மதிப்புடைய 533 கிராம் தங்க பசையை பறிமுதல் செய்த விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் ஒருவரை கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் வருகை பதிவில் ஊழியர்கள் வெளியேறும் வாசல் வழியாக ஒப்பந்த ஊழியர் ஒருவர் செல்ல வந்தார். அவர் பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவலர் அவரை நிறுத்தி சோதனையிட்டார். அப்போது அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சந்தேகமடைந்த காவலர் தனி அறைக்கு அழைத்து சென்று முழுமையாக பரிசோதித்தனர். அப்போது அவர் உள்ளாடையில் 2 சிறிய பர்ஸ்கள் இருந்தன. அவைகளை பிரித்து பார்த்தபோது அது தங்கப்பசை என தெரிய வந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.